ஒரு அ அறிவிப்பு. அந்த நிகழ்ச்சியில அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பயணித்தவரும் இருக்கீங்க. 48 நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டவங்களும் இருக்கீங்க. புதுசா இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்களும் இருக்கீங்க. இத பற்றியான ஒரு சுருக்கம். காலச்சக்கரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு, தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறப்புடன் நடைபெற்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து இன்று சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வாழ்வியல், இயற்கை சம்பந்தமான இயற்கை முறைகளை பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்வில் ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு எப்படி இயற்கை வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு, இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி உள்ள ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, இதுல வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் வந்து கிட்டத்தட்ட நெறைய இருக்குது. அதாவது நீங்கள் என்ன அ எண்ணத்தோடு இருக்கிறீர்களோ, அதையும் தாண்டி இந்த நிகழ்வுல வந்து நீங்க கத்துக்கலாம். அது மாரியான ஒரு பயிற்சி முறைய தான் இதுவரைக்கும் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த 6 மாச கோர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னாக்கா, அதிலயும் இந்த நிகழ்ச்சிய தான் குடுக்கப் போறோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு இதுல என்னென்ன குடுக்கப் போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். தொடர்ச்சியா நம்ம நல்ல சுகம் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான பயிற்சிகளை காலை வேளையில ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் அவங்க வந்து நமக்கு சிறப்பான பயிற்சிகள் சாந்தியாசனம் வரைக்கும் ஒரு சிறப்பான பயிற்சிகளை கொடுத்து, தினம் தினம் நமது உடல் உறுப்புகளை, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை குடுக்கக்கூடிய ஒரு சக்தியை காலைல ஏற்படுத்தி குடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தினம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ அக்குபஞ்சர் வகுப்பு இருக்கு. அக்குபஞ்சர் வகுப்பு என்னாக்கா, நம்ம ஏதோ கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற கிடையாது. இலக்கியவாணன் ஐயா வந்து காலையில பார்த்தீங்கன்னா, அடிப்படை இப்ப அக்குபஞ்சர்ல வந்து உங்களுக்கு பேசிக் என்ன வேணுமோ, அதிலேருந்து முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழு பயிற்சி முறைகள வந்து வாரம் வாரம் உங்களுக்கு வந்து அவங்க குடுப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வர்ம சிகிச்சை இதுல கத்திருப்பாங்க. அது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் எப்படி நம்ம அந்த மசாஜ் முறையில் உறுப்புகளை வந்து அந்த வர்ம புள்ளிகளை வந்து நம்ம தூண்டக்கூடிய சக்தியை வந்து எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி சிறப்பா சொல்லிக் குடுப்பாங்க. அதற்குண்டான எண்ணெய், முறைகள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு இயக்கமா நமக்கு வந்து ஐயா சொல்லிக் குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கலர் நம்பர் தெரபி. இப்ப இன்னைக்கு புதுமையான ஒரு செய்தி. இப்ப காலைச்சக்கரம் நிகழ்வுல கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கெட்ச் பென் அந்த கலர் னாலேயே உடலில் உள்ள நோய் வராம நம்ம எப்படி தடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கலந்துகிட்டு பயன்பெற்றவங்க ஏராளம் பேர். அந்த அளவுக்கு ஒரு புதுமையான பயிற்சி முறை. அது வந்து அக்குபஞ்சரை சார்ந்து அது இருக்கிறதுனால, அந்த பயிற்சி முறைய வந்து அர்ஷத் பார்மர் ஐயா வந்து நமக்கு சிறப்பா சொல்லிக் குடுப்பாங்க. அடுத்தது நமக்கு இன்னைக்கு எடுக்கப் போற காந்தி வெங்கட்ராமன் ஐயா, பிராண சிகிச்சை. இரையாற்றலை நம்ம எப்படி விண்ணிலிருந்து நம்ம பெற முடியும்? வான்காந்த ஆற்றலை நம்ம எப்படி பெற முடியும்? அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையை கத்துக் குடுத்து, நமக்கு நாமே இரையாற்றலை பெறக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரிசி ரகங்கள், இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டும், தெரிஞ்சுகிட்டு தான் இருக்கோம். நேரடியா நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையும், அவர்களிடந்து வாங்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேலாக இயற்கை ரகங்கள வந்து தயார் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு குடுத்துக்கிட்டு சிறப்பா இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய பயிற்சி முறைகள். அது மாரி பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவ நீங்க எப்படி தயார் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு இயற்கை உணவுன்னு இருக்குது அப்படின்னாக்கா, அந்த உணவை எப்படி தயார் செய்து நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேகா சிவகுமார் அவர்கள். இது மாரி பார்த்தீங்கன்னா, இயற்கை வாழ்வியல ஒரு குழந்தை பொறந்ததிலேருந்து எப்படி முதுமை பயிற்சி முதுமை வரைக்கும் ஒரு வாழ்க்கை முறைய வந்து எந்த இயற்கையை ஒன்றி நம்ம வாழ்ந்தா, நம்ம வாழ்க்கை முறைக்கு எந்த ஒரு தேவைகளும் நமக்கு அனாவசிய தேவைகள் இல்ல. அதாவது உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியமற்ற தேவைகள் இல்ல என்பதற்கு ஒரு அடிப்படை விஷயத்திலேருந்து நமக்கு எடுத்து கூறி, நமக்கு இயற்கை மருத்துவத்தை பத்தியும், இயற்கை வாழ்வியலை பற்றியும் அற்புதமாக விளக்கம் குடுக்குறாங்க. இயற்கை இது மருத்துவர் அ அகிலாம்மா அவர்கள். அவங்களுடைய செஷன் வந்து வந்து ஒண்ணொண்ணுத்தையும் அட்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சிறப்பா இருக்கும். அதாவது ஒண்ணுத்தையும் நம்ம அந்த எல்லாமே சொல்லுவாங்க. அந்த அடுப்படிய வந்து ஐசியூ அப்படிம்பாங்க. ஏன்னா, அந்த எமர்ஜென்சிக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய சமையல் அறையில தான் இருக்குது. அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தி, அந்த இதுல நீங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி மேற்கொண்டீங்கன்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் குடுத்து நமக்கு சிறப்பிப்பாங்க. அது மாரியான விஷயங்கள வந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் குடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன். இறைமதன் ஐயாவோட வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும்? வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய கருத்துக்கள் இன்னைக்கு உலகளாவிய விஷயங்கள். அந்த உலகளாவிய விஷயங்களை வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களும். அவர்களுடைய வகுப்புகளும் இந்த நிகழ்வுல கலந்து சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி அப்பன் ஐயா வர்றாங்க. அதாவது ஞானப்பிரகாச ஐயா வர்றாங்க. பணியை சார்ந்து, குழந்தைகள் வளர்ப்பை சார்ந்து சிறப்பா பேசுறதுக்காக நம்ம அது அகிலா குணாலன் மேடம் அவங்க வர்றாங்க. அதே மாரி ஒவ்வொரு நிகழ்வுலயும் நமக்கு வந்து சிறப்பிக்கிறதுக்கு இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மலர் மருத்துவம் இருக்குது. தன்னம்பிக்கை குடுக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிற மாரி சிறப்பு வகுப்பு எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் இந்த காலச்சக்கரத்துல இருக்கு. இதுல உள்ளார வந்துட்டீங்கன்னாக்கா, ஒரு முழுமையான மனிதனாக, அதாவது முழுமையான மனிதனாக அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாரில்ல, உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்து எப்படி இயற்கை வாழ்வியலை சார்ந்து நீங்கள் வாழ்ந்து இன்றைக்கு வந்து சிறப்பா இருந்தாங்களோ, அதே மாரியான ஒரு வாழ்க்கை முறைய வந்து நம்மளும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிரிப்பு யோகா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, இதுல சொல்ல முடியாத விஷயங்கள் நெறைய இருக்குது. அது மாரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயங்களோட இன்னைக்கு சொல்ல முடியாது. அது மாரியான உங்களுக்கு புதுமையான ஏன்னா வந்து இததான் நடத்துவாங்களான்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வந்தீங்கன்னா, இதுல கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். 3 வருஷமா கலந்துக்கிட்டவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் எங்களுக்கு இருக்குமே ஒழிய, நடத்திட்டாங்களேங்கிற ஒரு இது இருக்காது. என்னைக்குமே ஒரு இது இருக்கு தாழ்வு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்த நாங்க டெய்லி குடுத்துட்டு இருப்போம். அந்த பயிற்சி முறைகள் அவங்க தினம் தினம் வரும். அதே மாரி இந்த சிரிப்பு யோகா வந்து மாரஞ்சி அவங்க குடுப்பாங்க. இதுக்கெல்லாம் மேல ஹைலைட் என்னன்னா, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து அப்படியே இது வர்ற மாரி, புயல் வர்ற மாரி இடையில ஒரு நாள் வந்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வ குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலச்சக்கரத்துல நடக்கும். அதனால வந்து எல்லாருமே சிறப்பா இருந்து நீங்க இந்த நிகழ்ச்சிய வந்து கத்துக்கணும். அதுதான் முக்கியம். அதனால இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னாக்கா, குழந்தைகள வந்து நீங்க எப்படி வளர்க்கணும்? குழந்தைகள் கல்வி என்ன? குழந்தைகளுக்கு உண்டான அ நிகழ்வு என்ன? அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னைக்கு நம்ம முதல் நாள்ங்கிறதுனால இன்னைக்கு அந்த நிகழ்வு வைக்கல. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நிகழ்வுன்னு வைப்போம். குழந்தைகள் நிகழ்வுன்னு சொல்லிட்டு நீங்க ஆப்சென்ட் ஆயிடக்கூடாது. நீங்களும் குழந்தைகளாக அன்னைக்கு மாற வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் அது. நம்ம பெரியவர்களும் குழந்தைகளாக மாறி, இன்னைக்கு நல்லசிவம் ஐயா இப்படி நமக்கு சொல்லிக் குடுக்குறாருன்னா, அன்னைக்கு அவர் தான் சொல்லிக் குடுக்க போறாரு. ஆனா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்ற மாரி சொல்ல மாட்டாரு. ஒரு குழந்தைகள் எப்படி விளையாட்டுத்தனமா ஒரு பயிற்சி செய்வாங்களோ, அது மாரி விஷயத்தோட அன்னைக்கு நமக்கு கத்துக் குடுப்பார். அது மாரி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலச்சக்கரம் உங்களுக்கு கத்துக் குடுக்க போகுது. அதே மாரி குழந்தைகள் வந்து செல்ஃப் அதாவது இண்டிவிஜுவலா அவங்களுடைய தனித்திறமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இதையும் நம்ம அந்த நிகழ்வுல வந்து நம்ம குடுப்போம். இது மாரி விஷயங்கள் நெறைய இருக்குது. ஆனா காலச்சக்கரத்துல வந்து சொல்லக்கூடிய நேரம் எடுத்துட்டா 1 மணி நேரம் என்பது பத்தவே பத்தாது. அது மாரி விஷயங்கள் நெறைய இருக்குது. அதனால பயணிக்க நீங்க தயாரா இருங்க. 6 மாத கோர்ஸ் அப்படின்னு தான் வச்சிருக்கோமே ஒழிய, காலச்சக்கரம் என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிய ஒரு சக்கரமாக சுழல வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். அதனால வந்து எல்லாருமே தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சிறப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா புதிதாக வந்த அன்பர்களுக்கு இதை பற்றியான ஒரு விளக்கம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பழைய அன்பர்களுக்கும் இத பத்தியான விளக்கம் சொல்றேன். தொடர்ந்து நமக்கு எல்லாருமே வகுப்படுத்தி இருந்தாலும், அனைத்து ஆசான்களும் வகுப்படுத்தி இருந்தாலும், ஒவ்வொரு அவங்க சப்ஜெக்ட்ட பத்தி ரொம்ப டெப்த்தா சொல்லுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த டெப்த்தா சொல்லக்குள்ள உங்களுக்கு நெறைய புரிதல்கள் வரும். இதுல என்ன இன்னொன்னுனாக்கா, அன்னன்னைக்கு நீங்க கேள்வி பதில் கேட்டுக்கலாம். இன்னைக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா இன்னைக்கு வகுப்பு எடுக்கிறாருனாக்கா, உங்களுக்கு அடுத்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்துல நீங்க வந்து கேள்வி பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது டைமிங் தான் உங்களுக்கு. எப்ப டெய்லி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம செஷன முடிப்போம். அதனால வந்து 6:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு கேள்வி பதில் கொடுக்கப்படும். அதற்குள்ள நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் 7 மணிங்கிறது நம்ம கண்டிப்பாக நிறைவு செய்வோம். அதனால வந்து யாரும் நேரம், காலம் கருதி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி எல்லாருமே வீடியோல வாங்க. வீடியோல வர்றது வந்து எங்களோட நற்பயனுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான். அத உணர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வீடியோல வந்து நான் பயிற்சி செய்தது எப்படிங்கிறத பத்தி இடையில அவங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம். அதனால வீடியோல வர்றது எங்களுடைய விஷயங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படிங்கிறத பெரிய ஒரு விஷயம். அத வந்து நீங்க ஏற்படுத்தீங்க அப்படின்னா, முடியாதவர்களுக்கு இது வந்து நீங்க ஏற்படுத்த வேண்டாம். அதனால வந்து முடியாதவங்க வந்து எங்களால சில சூழ்நிலைகள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அது மாரி உள்ளவங்களுக்கு தயவு செய்து வீடியோல வர வேண்டாம்.
அதனால முடிந்தவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றோம். அதனால முடிந்தவர்கள் கண்டிப்பாக நீங்க வீடியோல வந்து செய்றது அ 100க்கு 200% நல்லது அப்படிங்கிறது நாங்க அனுபவித்த ஒரு உண்மை. அதனால எந்த அளவுக்கு வர முடியுமோ வந்து நீங்க அத பயன்படுத்திங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு நடக்கக்குள்ள எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஆசான்களுக்கும் ஒரு நோட்டு போட்டுக்கங்க. அவங்க சொல்ற வகுப்புல வந்து தொடர்ச்சியா நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நடக்கிற வகுப்பு நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியவே புரியாது. தொடர்ந்து நீங்க அத பார்க்க தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதனால இன்னைக்கு நடத்தியிருக்காங்க, இத பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அடுத்த வாரம் வரக்குள்ள அதனுடைய இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும். இன்னைக்கு நம்ம காந்தி வெங்கட்ராமன் ஐயா எடுக்குறாங்கன்னா, இன்னைய சப்ஜெக்ட் அவரோட அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, என்னென்ன சொல்றாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது அவரு வரக்குள்ள இந்த நோட்ட இது பண்ணி நீ இடையில அத பார்த்துக்கிட்டு, அன்னைக்கு வரக்குள்ளயும் ஒரு ரிமைண்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வகுப்பு உங்களுக்கு சிறப்பா உங்களுக்கு வந்து புரிதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து தினம், தினம் அந்த நோட்ஸ் எடுக்கிறதும் சரி, அவங்க குடுக்குற வகுப்புகளையும் சரி, நீங்க சரியா கவனிச்சு, அத நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நாங்க சொன்ன மாரி இந்த 6 மாசம் நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா, நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பது முதன்மையான விஷயம். அதை விட்டுவிட்டு அடுத்தது நீங்க வந்து நீங்கள் பயிற்சி குடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் திகழ முடியும் என்பது இந்த காலச்சக்கரத்தோட கருத்தா அந்த நேரத்துல நம்ம வைக்கிறோம். எனவே உங்களுடைய கையில் தான் இருக்கிறது உங்களுடைய இந்த காலச்சக்கரத்தோட பயணங்கள். எனவே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயணிக்க விரும்புகிறீர்களோ, கண்டிப்பாக அந்த நிலைகளில் நீங்கள் பயணித்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்திராத ஏன்னா நம்ம குழுவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுலேருந்து 91 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. 91 வயசு ஆமா நேத்து கூட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அதுவரைக்கும் இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைத்திராத ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து இந்த 6 மாச கோர்ஸ வந்து எடுத்துக்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எனவே நீங்கள் பயன்படுத்தி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விளையாட்டுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். வர்ற ஆசான்கள் ஒவ்வொருத்தவரும் நமக்கு வந்து ரொம்ப திறம்பட நமக்கு வகுப்பு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருவரும் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசான்கள் திகழ்வது போல் நீங்களும் ஆசான்களாக ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தலையாய ஒரு எண்ணம். எனவே அனைவரும் இருக்கிற 300 பேர் இருக்கிறோம்னாக்கா, நாளைக்கு வந்து இந்த செஷன் 6 மாசம் முடியவுள்ள 300 பேரும் ஒரு ஆசானா வெளியில வரணும். அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழமான பதிவுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இது. நம்ம YouTubeலயும் குடுப்போம். ஆனா அன்னன்னைக்கு வராது. லேட்டா வரும். நீங்க அது விடுபட்டாலும் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சிறப்பு சந்தோஷம். இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சிறப்பு வகுப்ப குடுக்க காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா, இன்று மகாலய அமாவாசை. அத கூட நாங்க கொஞ்சம் மறந்துட்டோம். ஆனா வந்து முக்கியமான நாள். முன்னோர்கள் நமக்கு வந்து சிறப்பு செய்ற நாள். இன்னைக்கு வந்து அவர்களுடைய ஆசி நமக்கு சிறப்பா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாள். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு என்பது வந்து ஒவ்வொரு செஷனையும் வந்து தானாவே ஏற்படுத்திக் கொள்ளும். நாங்க ஏற்படுத்துறதே கிடையாது. எவ்வளோ இப்படி நடக்குது, எப்படி நடத்துறீங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. இது இறைவனாலும், பிரபஞ்சத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கப்படக்கூடிய முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மகாலய அமாவாசை. இன்னைக்கு வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் நம்ம இந்த நிகழ்ச்சிய இன்னைக்கு தொடங்குறோம். முன்னோர்கள் ஆசீர்வாதத்த வந்து நீங்க எப்படி பெற முடியும்? அப்படிங்களுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணமும் இருக்கும். ஒரு ஏக்கமும் இருக்கும். அந்த வார்த்தை ஒரு கொஸ்டினே இருக்கும். அதை தான் இன்னைக்கு வந்து காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து அந்த முன்னோர்கள் அந்த வான் வான் வானளாவிய அந்த முன்னோர்களுடைய வாழ்த்துக்களை நாம் எப்படி இந்த தியானத்தினால் பெற முடியும் என்பத வந்து இன்னைக்கு ஒரு அடிப்படை தியானத்திலேருந்து நமக்கு வந்து கத்துக் கொடுக்க இருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தியான முறைகள் வந்து இன்னைக்கு வந்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் தியான முறைகள். அத வந்து இன்னைக்கு எப்படி நம்ம செய்ய முடியும்? அந்த முன்னோர்களோட வாழ்த்துக்களை எப்படி பெற முடியும்? அப்படிங்கிற தியானத்து முறைகளை வந்து இன்னைக்கு கற்றுக் கொடுக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வேற மாத்தி குடுத்துட்டேன். சாரி. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களா? ஓகே.
ஓகேங்க. அட்மிட் பண்ணிக்கங்க. மியூட்ல இருக்கு. ஹலோ. இப்ப பண்ண முடியுதுங்க. சவுண்ட் ஆடியபிளா இருக்காங்கயா? கம்மியா இருக்குங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே. இந்த இந்த 48வது நிகழ்வுல தொடர்ந்து கலந்துகிட்ட அனைத்து அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து நம்ம அந்த 6 மாச வகுப்புல நம்ம தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் இது ஒரு பொக்கிஷமான நிகழ்வு அப்படின்றத குணபாலன் ஐயா நிறைய சொன்னாங்க. அந்த நிகழ்வுல நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஆரம்பிப்போம். உங்களுடைய இதய சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய சகஸ்கர சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுவோம். மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் அல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், அனைத்து மத ஆசிரியர் பெருமக்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், வளத்திற்கான தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. உங்களது விலைமதிக்க முடியாத போதனைகளுக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். இந்த நிகழ்வை இந்த வகுப்பில் தொடர்ந்து எங்களை 6 மாதம் இந்த பயிற்சிகளை எங்களை தொடர்ந்து செய்ய வைத்தமைக்கும், இதை எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தியமைக்கும் மிக மிக நன்றி. அதற்கான சூழ்நிலைகளினாலும், அதற்கான சந்தர்ப்பங்களினாலும், அதற்கான அக வலிமையாலும் எங்களை அனைவரையும் ஆசிர்த்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 48 நாள் நிகழ்வுல வந்து நம்ம நிறைய பயிற்சி வகுப்புகள் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணியே இருக்கட்டும். எடுத்துடாதீங்க. சரி. ஓகே. இந்த 48 நாள் நிகழ்வுல வந்து நம்ம நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம நிறைய கத்திருப்போம். ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கத்துக்கிட தான் லைஃப்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ன்றத நம்ம நிறைய இந்த நிகழ்வுல 48 நாள் நிகழ்வுல தொடர்ந்து நம்ம பயணிச்சவங்க, தொடர்ந்து அந்த நிகழ்வை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் அடைகிறோன்றத நம்ம நிறைய சமயங்கள்ல பார்த்துப்போம். ஜப்பானீஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெய்சன் அப்படி சொல்லுவாங்க. கெய்சன்ற ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. இப்ப கெய்சன் மெத்தட் என்ன சொல்றாங்க? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு 1% நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடற்பயிற்சி நல்ல சிவமையா ஒரு உடற்பயிற்சி சொல்லி தராங்க அப்படின்னா, அந்த உடற்பயிற்சியை வந்து நம்ம நேத்து செய்யறதை காட்டிலும் இன்னைக்கு நம்ம அதை ஒரு 1% நம்ம அதிகப்படுத்தி செஞ்சோம் அப்படின்னா, ஐ மீன் அதை 1% நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆகுறதுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து முன்னேற்றங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா அதை அடைய முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம லைஃப்ல ஒரு பயிற்சியை அல்லது ஒரு நிகழ்வை வந்து நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கும் போதே நமக்கான மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா, மிக முக்கியமா அந்த காலைச்சக்கர நிகழ்வுல வந்து நம்மளுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சொல்லக்கூடிய பயிற்சிகளுடைய பயன் வந்து நம்ம லைஃப்ல
நெறைய முன்னேற்றங்கள உருவாக்கும் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அனுபவங்கள் நம்ம இந்த 48 நாள் நிகழ்வுல நம்ம பயன்பெற்றிருப்போம். நான் அடிக்கடி ஐயாட்ட நான் சொல்றது குடபாலன் ஐயாட்ட. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐ மீன் இந்தியா லெவல்ல வந்து இப்ப நானே பிராணிகளையும் நான் குடுக்குறேன் அப்படின்னா, நான் அந்த பிராணிகளின் பயிற்சி மட்டும் தான் நான் குடுக்குற மாரி இருக்கும். பட் காலச்சக்கர நிகழ்வுல நமக்கு என்ன ஒரு மிக மிக ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, எல்லா கலைகள பத்தி நம்ம தெரியக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு காலைச்சக்கர நிகழ்வுல வந்து நம்முடைய ரோட்டரி சங்கம் மூலமா, குணமாலன் ஐயா மூலமா, அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, உண்மையிலே நமக்கு ஏதோ ஒரு பெரும் பாக்கியம் இருந்தா தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்குள்ள கிடைக்குன்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இந்த பயிற்சிகள ஐயா சொன்ன மாரி, நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப்ல பயன்படுத்துறதுக்கும், அத ஞாபகப்படுத்தும்போது தான் நம்ம லைஃப்ல வந்து நெறைய மாற்றங்கள் வரும். இப்ப எப்படி ஒரு கேசன்ல வந்து 1% வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு சேஞ்சஸ் வரும்போது, நமக்கான மாற்றங்கள் வருது அப்படின்னா, அப்ப இத்தன பயிற்சி முறைகள கத்துக்கிட்டு, இத்தன பயிற்சி முறைகள நமக்கான ஒரு முன்னேற்றங்கள் நம்ம லைஃப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா, மிக சீக்கிரமா நம்ம லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஐயா சொன்ன மாரி ஒரு 6 மாசத்துல இதுல கலந்துகிட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசிரியர் பெருமக்களா வர முடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அப்ப என்ன காரணம் அப்டின்னா, இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆகட்டும், இதுல சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் வந்து நம்ம நம்ம நெறைய இடங்கள்ல நம்ம தேடி போனா கூட, இத நம்ம ஒரு நேரம் செலவழிக்கிற மாரி இருக்கும். அதுக்கான முயற்சி பண்ற மாரி இருக்கும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, இந்த எல்லா விதமான பயிற்சிகள் நமக்குள்ள கிடைக்குதுன்னா, இத விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்குள்ள கிடைக்காது அப்டின்றது தான் உண்மையானது. குட். ஸோ இந்த பயிற்சிய நீங்க இந்த 6 மாத வகுப்புல இந்த முதல் நாள்ல நீங்க எடுத்து வச்ச எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர்வம், இந்த சந்தோஷம், இந்த அர்ப்பணிப்ப இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாம, தொடர்ந்து நம்ம அந்த 6 மாதம் குடுக்கும்போது, கண்டிப்பா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நபரா நம்ம இருக்க மாட்டோம்ன்றது ஆக்சுவலா நம்ம உண்மையானது. குட். ஸோ நம்ம பிராணிகளிங்ல இந்த அ 48 டேஸ்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இப்ப நான் எடுத்த டாபிக் என்ன அப்டின்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கைகள்ல எப்படி இருக்கும்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையாகுது? இந்த ஆத்மாவின் நோக்கம் என்னவாகுது? அதுக்கப்புறம் நம்முடைய வளங்களுக்கும், நம்முடைய எண்ணங்களுக்குமான தொடர்பு அப்படின்றத நம்ம நெறைய பார்த்தோம். அப்ப இந்த பணிகளில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 4 பயிற்சி முறைகள் மட்டும் இல்ல. எ எண் எண்ணிலடங்கா பயிற்சி முறைகள் இருக்கு. எண்ணிலடங்கா பயிற்சி முறைகள் இருக்கு. அப்ப ஈவன் நான் ஒரு 13 வருஷம் பிராணிகளின் 14 வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணா கூட, அதே பயிற்சிகள் எனக்கான புரிதல் வந்து நெறைய மாற்றங்கள இன்னைக்கு வரைக்கும் குடுக்கறத என்னால நெறைய பார்க்க முடியுது. அப்ப அதே மாரி தான், நம்ம இந்த 6 மாத வகுப்புல நம்ம பிராண சிகிச்சை பற்றி இன்னும் ஏகப்பட்ட நெறைய உண்மைகள் பத்தி, நெறைய பயிற்சி முறைகள் நம்ம லைஃப்ல அப்ளிகேஷனா கொண்டு வரும்போது, நெறைய மாற்றங்கள உணர முடியும். அப்ப நம்ம ஒரு உடல் மாற்றத்த உருவாக்குறதுக்கான சில பயிற்சி முறைகள் இருக்கு. மன அமைதிக்கான சில பயிற்சி முறைகள் இருக்கு. எண்ணங்கள் அளவுல நம்ம முன்னேற்றத்துக்கான பயிற்சி முறைகள் இருக்கு. அது மாரி என்னுடைய வளத்தை உருவாக்குறதுக்கான பயிற்சி முறைகள் இருக்கு. உறவுகள் ரீதியான முன்னேற்றத்த உருவாக்குறதுக்கான பயிற்சி முறைகள் நெறைய இருக்கு. அது மாரி ஆன்மீக நிலைகளான முன்னேற்றங்கள் உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் முறைகள் இருக்கு. இத தாண்டி இந்த லைஃப்ல நம்ம மிகச் சிறந்த ஒரு நபராக கூடிய அல்லது சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளும் நெறைய இருக்கு. அத தாண்டி இன்னும் நெறைய அற்புதமான இந்த உலகில இருக்கக்கூடிய மறைபொருளான நெறைய விஷயங்கள் பத்தி இப்ப நம்ம லாஸ்ட் இதுல கூட நம்ம சிவராத்திரி பத்தி பேசியிருப்போம். சிவராத்திரில வந்து சிவனோட அ அந்த அம்சம் சொல்லக்கூடிய அந்த சிவனோட நிலைக்கும், அதுல இருக்கக்கூடிய மறைபொருள் உண்மைகளுக்குமான நிலைகள் பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுப்போம். அப்ப நெறைய மறைபொருள் உண்மைகள் நமக்கு தெரிய தெரிய நம்ம லைஃப்ல நெறைய மாற்றங்கள் உணர்றத நம்மளால நெறைய பார்க்க முடியும். அப்ப இந்த 6 மாத காலத்துல வந்து மிக முக்கியமா இந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்து கொள்ளும்போது, நமக்கான மாற்றங்கள் மிக அதிகமா வரும்ன்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் நமக்குள்ள இல்ல. மிக முக்கியமா நம்ம என்ன என்ன பார்க்குறோம்? அப்ப ஒரு பிராணசக்தி நம்ம ஏற்கனவே இதுல புதுசா வந்தவங்களுக்காண்டி ஒரு அறிமுகப்படுத்திட்டு, இதுக்கப்புறம் இந்த தியான பயிற்சி நம்ம செய்யலாம். அப்ப ஏற்கனவே நம்ம பிராண சிகிச்சை அப்டின்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்டின்னா, பிராண சிகிச்சை என்பது
ஒரு மருந்து மாத்திரை இல்லாம, ஒரு தொடு சிகிச்சை இல்லாம, எல்லா விதமான நோய்கள், அப்ப நோய்கள் மட்டும் இல்ல, மனம் சார்ந்த நோய்கள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளும் ஒரு மாற்றக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கலை மற்றும் சிகிச்சை முறை தான் பிராண சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, பிராணன்ற அந்த உயிர் சக்திய பயன்படுத்தி, நம்ம உடல் பயன்படுத்தும்போது, தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்திய பயன்படுத்தி, இந்த மாற்றங்கள் உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். இப்ப மிக இயல்பா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மூச்சு காத்து அந்த உயிர் சக்தி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, இந்த மூச்சு காத்து அந்த உயிர் சக்தி தான் நம்ம உடலுக்கான மாற்றங்கள் தருது, மனதுக்கான மாற்றங்கள் தருது, நம்ம வாழ்க்கைக்கான எல்லா விதமான மாற்றங்களை எப்படி தருதுன்ற ஒரு புரிதல் தான் நம்ம இந்த 6 மாத கால்ல நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட போறோம். இப்ப இந்த நிகழ்வுல வந்து குணமலான ஐயா சொன்ன மாரி, நெறைய ஆச்சரியமான விஷயங்கள், நெறைய மறைபொருளான விஷயங்கள், நெறைய நமக்குள்ள இருக்க மிக முக்கியமா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய பத்தி தான் நம்ம நெறைய சமயங்கள்ல நம்ம யோசிப்போம். என்ன காரணம்? அப்ப நம்மளுடைய லைஃப்ல நெறைய மாற்றங்கள் உருவாகுறது நம்ம புறப்பொருள்ட்டருந்து அல்லது புற சூழ்நிலைகள்ல இருந்து உருவாகுதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மறைபொருளா இருக்கக்கூடிய சக்திய நம்ம எப்ப உணர்றோமோ, அப்பவே நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்கள் நமக்குள்ள உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீகத்தோட ஒரு மிக உண்மையான நிலை என்ன அப்டின்னா, அறியாமை நீக்குதல் தான் ஆன்மீகம்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீகம் அப்டின்னா, ஆன்மீகம் வாட் இஸ் மீன் பை ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்டின்னா, டூ ரிமூவ் அவர் இக்னரன்ஸ். டூ ரிமூவ் அவர் இக்னரன்ஸ்ன்னு சொல்றாங்க. ரிமூவ் அவர் இக்னரன்ஸ்னா என்னது? நம்மட்ட இருக்கக்கூடிய சுய மாயைகள நமக்குள்ள விடுவிக்கும்போது, நமக்கான மாற்றங்கள் உருவாகுது அப்டின்றத சொன்னாங்க. இப்ப இத நம்ம நாட்டுலயும் நம்ம இத புரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல சில உண்மைகள் தெரியிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மிக சாதாரணமா இருக்கும். ஆனா, எப்ப அந்த உண்மைகள் தெரிஞ்சோனே, அவங்க ஒரு மகானாவோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஞானி ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புத்தர் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, புத்தர் அவங்களுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு அரசரா இருந்து, ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்த வரைக்கும் ஒரு சாதாரண லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவருக்குள்ள அந்த புரிதல் எப்ப ஆரம்பிச்சுச்சு? ஏன் இந்த வாழ்க்கைக்கான துன்பங்களுக்கான காரணம் என்ன? ஒரு துன்பம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா? ஒரு நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாதா? அப்படின்னு அந்த கேள்வி கேட்ட நிமிஷத்துல தான், அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் உருவாகி, அந்த மாற்றங்கள நோக்கி அவரு பயணிக்கும்போது தான், ஒரு புத்தர்ன்ற நிலைய அடைஞ்சத நம்ம பார்த்திருப்போம். அப்ப எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் இருக்கும். ஆனா, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு எப்ப அது கிடைக்கிறதோ, எப்ப அந்த பதில்களோட அதுக்கான பயிற்சிகளும் நம்ம லைஃப்ல கிடைக்கும்போது, நமக்கான மாற்றங்கள் வந்து சாத்தியம்ன்றத நம்முடைய எல்லா மகான்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா சாதிச்ச நபர்களும் நம்ம முன்னாடி வாழ்ந்து காமிச்சு போயிட்டுருக்காங்க. அந்த மாரி நமக்கான நம்மள பத்தியான ஆழ்ந்த புரிதலையும், நமக்கான சக்திய பற்றி மிக ஆழ்ந்த புரிதலையும் நம்ம இந்த 6 மாத வகுப்புல நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட முடியும். என்ன காரணம் அப்டின்னா, ஸோ நம்ம 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 இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நம்ம தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, ஆ லெஸ் தேன் வந்து ஒரு 5% கம்மியா தான் இருக்கும். 5 அதுல அதுல நெறைய உண்மையான நிலைகளும் இருக்கு. அதுல மாறுபட்ட நிலைகள் இருக்கு. அப்ப மிக முக்கியமா நம்ம நம்ம நமக்கு தெரியக்கூடிய உண்மைகள இன்னும் அதிகமான உண்மைகள் தெரியும்போதும், மிக அதிகமான உண்மைகள நம்ம லைஃப்ல பயிற்சி பண்ணும்போதும், நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வந்து மிக ஈஸியா சாத்தியமாகும் அப்டின்னா, மிக ஈஸியா சாத்தியமாகும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த 6 மாத நிகழ்வுல வந்து நம்ம நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்த பத்தி ஒரு உடல் ஆரோக்கியத்த பத்தி நம்ம இப்ப இன்னும் என்னென்ன முறைகள்லாம் நமக்குள்ள உருவாக்கலாம். அது மாரி மனதுன்னா என்ன? மனதுல நமக்கு எண்ணங்கள் ஏன் உருவாகுது? அந்த எண்ணங்கள நம்ம எப்படி சரிவர பயன்படுத்துறது? அந்த எண்ணங்கள் சரிவர இல்லாம இருந்துச்சுன்னா, எப்படி மற்ற விஷயங்கள்ல நம்மள பாதிக்குது? அப்ப எண்ணங்களுக்கான சூட்சமமான காரணங்கள் என்ன? அந்த எண்ணங்கள எப்படி நம்ம கையாள்றது? எண்ணங்கள எப்படி நமக்குள்ள மாத்துறது? அப்படின்றத வெறும் ஒரு 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 மெசேஜா மட்டும் இல்லாம, அதுக்கான செயல்கள நமக்குள்ள உருவாக்குறதுன்ற விஷயங்கள் நம்ம நெறைய கத்துக்கிடுவோம். அப்ப அப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான எல்லா விதமான நுட்பங்கள், எல்லா விதமான நிலைகளும், எல்லா விதமான பயிற்சிகளும் நம்ம தெரியறதுக்கான மிக ஒரு அற்புதமான ஒரு நிலைகள் பத்தி தான் நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அப்ப ஐயா சொன்ன மாரி இது சூட்சமா தான் இருக்கும். பட் சூட்சமா இருக்கக்கூடிய விஷயத்த நமக்குள்ள உணரும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம உயிர் வாழ்றதுக்கே வந்து இந்த மூச்சு காத்து வந்து மிக இயல்பா முக்கிய காரணமா இருக்கு.
ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? அந்த காத்த வந்து நம்மளால பார்க்க முடியல. அந்த காத்த நம்மளால பார்க்க முடியல அப்படின்னாலும், அது நமக்கு எது எது மிக முக்கிய காரணமா இருக்கு? நம்ம உயிர் வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருக்கோ, அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சும சக்தி அல்லது அந்த சூட்சும மறைப்பொருளான விஷயங்கள் நமக்குள்ள நெறைய விஷயங்கள் தெரியும்போது, நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வந்து மிக சாத்தியமாகுதுன்றது தான் உண்மை. அப்ப அந்த 6 மாத காலத்துல நீங்க தொடர்ந்து எல்லா வகுப்புகளும் நீங்க தொடர்ந்து பயணிக்கும்போதும், தொடர்ந்து அதுக்கான பயிற்சிகள் வரும்போது, மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாகுன்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து வேணாம். மிகச்சிறந்த ஒரு கடவுள் என்னைய பொறுத்தவரைக்கும், கடவுள் வந்து ஏதோ நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தா தான் இந்த இந்த வகுப்புகள் கிடைக்கும். என்ன காரணம்னா அப்டின்னா, நான் இந்த பிராணி ஹீலிங் நான் தேடுறதுக்கே கிட்டத்தட்ட 18 வருஷம், 19 வருஷம் நான் நெறைய விஷயங்கள் தேடினதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைகள என்னால அடைய முடிஞ்சுச்சு. ஆனா, நம்ம நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லா அனுபவங்கள், எல்லா ஆசிரியர் பெருமக்களுடைய அ அந்த பயிற்சி முறைகள் கிடைக்குது. குணமாலன் ஐயா மூலமா கிடைக்குது அப்டின்னா, உண்மையிலே நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் இருந்தா மட்டும் தான் இந்த நிகழ்வு வந்து சாத்தியமாகும். இத சொல்றது கூட உங்களுக்கு ரொம்ப அதிகப்படுத்தி சொல்ற மாரி இருக்கும். பட் பட் சில சமயங்கள்ல அத நம்மளால உணர முடியும்ன்றது தான் மிக மிக உண்மையான விஷயம். குட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அம் நம்மளுடைய முன்னோர்கள். இன்னைக்கு மகாள அமாவாசை சொல்றாங்க. நம்முடைய மிக மிக முக்கியமா நம்முடைய முன்னோர்கள் ஆசைகள நமக்குள்ள வாங்குறதுக்கும், நம் முன்னோர்களுக்கு தேவையான ஆசைகள குடுக்குறதுக்கும், அல்லது அவங்களுக்கான அவங்களுக்கான நன்மைகள் செய்றதுக்குமான மிகச்சிறந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு மகாலய அமாவாசை. ஐயா சொன்ன மாரி, ஒவ்வொரு நாளும் மிக இயல்பா இயற்கையா அத அமைச்சு குடுத்த மாரி இருந்துச்சு. இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள்ல வந்து, நம்ம அத எப்படி செய்றதுன்றத நான் பார்த்துட்டு, அதுக்கான பயிற்சி முறைகள் செய்வோம். இப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அ நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்மட்ட இருந்து 7 தலைமுறைகள் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய பதிவுகளா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நம்ம இப்ப 1வது தலைமுறை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க 2வது தலைமுறை. நம்முடைய அம்மா, அப்பா 2வது தலைமுறை. அவங்களுடைய அம்மா, அப்பா, நம்முடைய தாத்தா, பாட்டி 3வது தலைமுறை. அப்ப அவங்களுடைய அம்மா, அப்பா 4வது தலைமுறை. அது மாரி 7 தலைமுறைக்கான பதிவுகள் வந்து நமக்குள்ள இருக்குன்றத சொல்றாங்க. அது மாரி நம்மட்டருந்து அடுத்த ஜெனரேஷன் 7 தலைமுறைக்கான பதிவுகள் நம்மட்டருந்து அடுத்த 7 தலைமுறைகளுக்கான பதிவுகள் வந்து நம்மட்டருந்து ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள்ட்டருந்து 7 தலைமுறைக்கான பதிவுகள் நம்மிடமும், நம்மிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கான பதிவுகள் வந்து அ அடுத்த 7 தலைமுறைக்கான பதிவுகள் வந்து அவங்கட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த ஜெனரேஷன் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 14 தலைமுறைகள் சொல்றாங்க. அப்ப ஏன் நம்மளுடைய முன்னோர்கள ஏன் இன்னைக்கு நாள்ல வந்து அவங்கள நினைக்கணும்? ஏன் அவங்களுக்கான ஆசைகள் நம்ம குடுக்கணும்? ஏன் அவங்களுக்கான ஆசைகள் நம்ம இந்த நாள்லருந்து பெறணும்? அப்படின்றத நான் இத பத்தி சொல்லப் போறேன். அப்ப மிக இயல்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிறவிக்கான மிக மிக முக்கியமான காரணமே நம்மளுடைய கர்மா அப்படின்றது தெரியும். கர்மா பத்தி நம்ம வரக்கூடிய காலங்கள்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கர்மால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் கர்மா சொல்றாங்க, ஃபேமிலி கர்மா சொல்றாங்க, குரூப் கர்மா சொல்றாங்க, நேஷனல் கர்மா சொல்றாங்க. தென் வந்து ம் குளோபல் கர்மா சொல்றாங்க. அப்ப கர்மால வந்து நெறைய நிலைகள் இருக்கு. கர்மா பத்தியான புரிதல் வந்து நமக்கு ரொம்ப ஆழமா வந்துச்சுன்னா, நம்ம லைஃப்ல நெறைய மாற்றங்கள் வரும். இன்னொரு நாள்ல நம்ம அத பத்தி பேசுவோம். அப்ப அப்ப நம்ம இந்த பிறவி பிறக்கிறதுக்கான காரணமே நமக்கான கர்மா ஒரு காரணமா இருக்கு அப்படின்னா, அப்ப நான் பிறக்கிறதுக்கு நம்ம மட்டும் தனியா பிறக்கல. இப்ப நம்ம தனியா பிறந்தோம்னா, நம்ம இந்த வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப நமக்கான பிறவிக்கான பிறவிய உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு தாய், தந்தை உருவாக்கப்படுறாங்க. அந்த தாய், தந்தை உருவாக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தாய், தந்தை தேவைப்படுறாங்க. அப்ப நம்முடைய ஜெனரேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 7 தலைமுறைகள்லேருந்து ஆரம்பிக்குது சொல்றாங்க. அப்ப அந்த 7 தலைமுறையில 7வது தலைமுறையில இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் என்னெல்லாம் வாழ்ந்தாங்களோ, என்னெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கோ, என்னெல்லாம் அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ, நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க உடல விட்டுட்டாங்க. அவங்க உடல விட்டதுனால, அவங்க உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் இன்ன வரைக்கும் இருக்காது. அவங்க உருவாக்கக்கூடிய அந்த செயல்கள் வந்து இன்ன வரைக்கும் நம்மள பாதிக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, அந்த நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? அழிவு வந்து உடலுக்கு தான் இருக்கும். ஆத்மாக்கு அழிவே இல்லன்றது. அப்ப இந்த உடல விட்ட அந்த முன்னோர்கள், அந்த உடல தான் விட்டிருந்தா கூட, அந்த உடல விட்ட நம்முடைய முன்னோர்களுடைய எண்ணங்கள் இன்ன வரைக்கும் இருக்குமா? எஸ், இன்ன வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும்.
அவங்க உருவாக்கக்கூடிய செயலுக்கான கர்மா இருக்குமா? எஸ். இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கர்மா இருக்குன்றத தான் சொல்றாங்க. அப்ப நம்ம நினைக்கிற மாரி நம்முடைய முன்னோர்கள் உடல விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அது இதோட இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளோட ஆக்சுவலா முடியல. அப்ப அவங்க வாழ்ந்த காலத்துல எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ, எப்படிலாம் அவங்க ஒரு பொருள் ஈட்டினாங்களோ, எப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் இருந்துச்சோ, அது எல்லாமே தலைமுறை தலைமுறையா எத்தனை தலைமுறையில நம்மள ஒரு நல்ல விதமாவோ, எதிர் விதமாவோ எப்படி பாதிக்கும் அப்படின்னா, 7 தலைமுறைகள் வந்து பாதிக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டாக்டர்ட்ட போய் நீங்க ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய்கள் இருந்துச்சுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? இது உங்க அம்மா, அப்பாவுக்கு வந்துச்சா? உங்க தாத்தா, பாட்டிக்கு வந்துச்சா? இது உங்க குடும்பத்தில இது யாருக்கு இருக்கு? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் வந்து, நம்மளுடைய தாய் தந்தையான பதிவுகள் மட்டும் இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 7 தலைமுறைக்கான பதிவுகள் இருக்கனால தான், இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு எண்ணங்கள்ல இருக்காங்கன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா நீங்க ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்குறாங்க. அப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குரூப் ஆக்சுவலா ஃபிக்ஸ். ஸோ இத பத்தி நெறைய உண்மைகள் இருக்கு. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த 7 தலைமுறைகள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நம்மள பாதிக்குமா? எஸ் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, நல்ல விதமா பாதிக்கும். அதே எதிர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி வந்து நம்முடைய முன்னோர்களுடைய சொத்து வந்து நமக்கு எப்படி அதுக்கான உரிமை இருக்கோ, அவங்க செய்த செயலுக்கான எல்லா பலன்களுக்கான உரிமை வந்து நமக்குள்ள இருக்குன்றத தான் சொல்றாங்க. அப்ப அதே மாரி இப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோமோ, என்ன நிலைகள் இருக்குமோ, அந்த நிலைகள் அடுத்த 7 தலைமுறைக்கான பதிவுகள வந்து உருவாக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அந்த பதிவுகள வந்து உருவாக்கும். அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த 7 தலைமுறை நம்மள்ட்ட இருந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கும், நம்மட்ட இருந்து பின்னாடி உள்ள தலைமுறைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்த உருவாக்கக்கூடிய ஒரு நாள் வந்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்குன்றது சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா அந்த உடல அவங்க உடல் வாழ்ந்த காலத்துல அவங்க வாழ்ந்த காலத்துல இப்ப இருக்கிற மாரியான புரிதல் அப்ப இருக்காது. இப்ப இருக்கிற மாரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக சிந்தனைகள் இருக்குமா? இருக்காது. என்ன காரணம்? அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற. அன்னைக்கு வாழ்ந்த சூழ்நிலை வேற. அப்ப அவங்க உடல் நெனச்சு வாழ்ந்திருப்பாங்க. இப்ப ஆத்மான்னு நெனச்சு வாழ்ந்திருக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அப்ப ஒரு வாழ்க்கை முறையில இப்ப நம்ம நெனச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கே நமக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அப்ப அந்த புரிதல் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த எண்ணங்கள்ல இருந்தாங்களோ, எந்த கோபத்தோட இருந்தாங்களோ, எந்த வெறுப்போட இருந்தாங்களோ, எந்த அன்போட இருந்தாங்களோ, அதுக்கேத்த வாழ்க்கைய தான் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கையோட எசன்ஸ் வந்து அவங்கள பாதிக்குமா? எஸ். அவங்களையும் பாதிக்கும். அதே சமயத்துல அத சுத்தியுள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமா அந்த ஃபேமிலி மெம்பர பாதிக்குமா? எஸ். ஃபேமிலி மெம்பரையும் அதுதான் என்ன சொன்னேன் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? கர்மால வந்து பல நிலைகள் இருக்கு. அப்ப இண்டிவிஜுவல் கர்மான்றது நம்மள பாதிக்குது. ஃபேமிலி கர்மான்றது நம்மள சூழ்ந்து யாரெல்லாம் நம்ம சூழ்ந்து உள்ள ஃபேமிலில இருக்காங்களோ, அவங்கள சூழ்ந்து அது பாதிக்கும். அதே அந்த ஃபேமிலில தாண்டி வரக்கூடிய அடுத்தடுத்த நிலைகள்னு சொல்றது ஜெனரேஷன் சொல்றாங்க. இப்ப ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க? அந்த தலைமுறைக்கான அந்த அந்த கர்மாவும் இருக்குன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்முடைய நம்முடைய இப்ப நமக்கு ஒரு கர்மா உருவாகுது. நமக்கான ஜெனரேஷன் கர்மா இருக்கு அப்டின்னா, நம்முடைய தந்தை வழியில இருக்கக்கூடிய அந்த 7 தலைமுறைகள், தாய் வழியில இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளுடைய அந்த முன்னோர்கள நம்ம நெறைய இன்னைக்கு நம்ம வாழ்த்துறோம். வாழ்த்துறதுன்றது என்ன அப்டின்னா, நான் அத பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இப்ப அவங்க உடல மட்டும் தான் விட்டுருப்பாங்க. உடல மட்டும் தான் விட்டுருப்பாங்க. ஆனா, அந்த கடவுளோட ஒளியோட சேருவாங்களா அப்டின்னா, அந்த ஒளி நம்ம நம்ம சில சமயங்கள்ல நான் சொல்றது உங்களுக்கு மாற்று மாற்று விஷயமா கூட இருக்கலாம். பட் அதுக்கான உண்மைகள் நம்ம அத பத்தி தான் நம்ம இந்த 6 மாசம் நெறைய விஷயங்கள் நம்ம தெரிய போறோம். இப்ப நம்ம நெனைக்கிற மாரி, ஒரு உடல ஒருத்தவங்க விட்டோனே, நேரடியா அவங்க கடவுளோட இணைய முடியுமா அப்டின்னா, நேரடியா அந்த கடவுளோட இணையறதுக்கான சாத்தியங்கள் வந்து, அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான எசன்ஸ பொறுத்து அது இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன மாரியான வாழ்க்கை வாழ்றோமோ, அதுக்கேத்த நிலைகள் தான் கடவுள அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு என்ன தெரியாது? நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும்? அவங்க எப்படி வாழ்ந்த வாழ்க்கை நம்ம நல்ல விதமா இருக்கா? அல்லது எதிர் விதமா இருக்கா? அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப நம்ம நிகழ்காலத்துல நம்ம வாழ்க்கைக்கான சிக்கல்கள் வந்து நமக்கு நெறைய தெரியும். அப்ப சில சமயங்கள்ல வந்து நமக்கு எல்லாமே இருக்கும்.
ஆனா ஒரு விஷயத்த நம்மளால மாத்த முடியாது. ஸோ அவங்க நீங்க நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர் போனீங்க அல்லது சில பேர்ட்ட போனீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த நிகழ்வு வந்து இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப அந்த அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க எதெல்லாம் ஒரு எதிர்மறையான கருத்துகள் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா எது பாதிக்கும் அப்படின்னா, மிக முக்கியமா நம்ம ஆக்சுவலா இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மிக முக்கியமா அவங்க அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க விட்ட சாபங்கள். சாபங்கள்ன்றது அ ஒரு கோபமான வார்த்தை. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணங்கள் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதுக்கான வடிவம் இருக்கு. அதுக்கான மனம் இருக்கு. அதுக்கான குணம் இருக்குன்னு சொல்றோம்ல. அப்ப அவங்க உடல விட்டு 7வது தலைமுறையில உடல விட்டிருந்தா கூட, இன்ன வரைக்கும் அவங்க உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கான சக்தி இருக்குமா? எஸ், அந்த சக்தி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி உங்கள யாரு ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க? அல்லது யாரு உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்களோ, இப்ப அவங்க உங்க கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க செய்த செயல நீங்க இப்ப யோசிச்சா கூட உங்க மனசுல வந்து அந்த கஷ்டமும், ஒரு வலிய நீங்க உணர்றத ஆக்சுவலா ஃபீல் பண்ண முடியும். அப்ப இப்ப கான்டாக்ட்ல இல்ல. ஆனா, அத யோசிச்சோனே என் மனச பாதிக்குது. என் எண்ணங்கள பாதிக்குது இது உண்மை அப்டின்னா, நம்முடைய 7 தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்கள் உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களும், உணர்வுகளும் இப்ப நம்மள பாதிக்குமானா, எஸ், நம்மள பாதிக்கும்ன்றது தான் சொல்றாங்க. அப்ப இந்த மாற்றங்கள நமக்குள்ள உட்படுத்தினாலே, இப்ப நம்ம ரியல் லைஃப்ல எதெல்லாம் அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, எதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்குள்ள கிடைக்கலையோ, அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம நெறைய ரிசீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு டீட்டெயில்டான சப்ஜெக்ட். நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். பட் இதுக்கான வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இத பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அப்ப நம்ம முன்னோர்கள் இப்ப நம்ம என்ன பிளெஸ் பண்ண போறோம்? நம்முடைய தாய், தந்தை வழியில இருக்கக்கூடிய 7 தலைமுறையில இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள், உடல விட்டவங்க. இப்போ உடல்ல இருந்தாலும் அவங்களையும் நம்மள நெறைய ஆசீர்வதிக்க போறோம். மிக முக்கியமா நம்ம என்ன கேட்க போறோம்னா, அவங்கட்ட மன்னிப்பு கேட்க போறோம். என்ன காரணம் அப்டின்னா, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஹெல்ப்லெஸ்னா எப்படி இருப்பாங்க? அவங்க உடல விட்டுருவாங்க. ஆனா, அந்த எண்ணங்கள், உணர்வுகள் அவங்கள காயப்படுத்திட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம தூங்கிட்டே இருப்போம். தூங்கிட்டே இருக்கும்போது, கனவுல வந்து ஏதோ ஒரு பெரிய மாடியில இருந்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தப்பிக்கிற மாரி இருப்போம். ஆனா, நம்ம டக்குனு முழிச்சோம்னா நமக்கு என்ன என்ன தெரிஞ்சிரும்? இது கனவுன்றது தெரியும். ஆனா, அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அ அந்த கனவுன்றது தெரியாது. ஐ மீன் கனவுன்றது தெரியலன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கும். டக்குன்னு முழிச்சோனே என்ன என்ன தெரிஞ்சிரும். நம்ம கனவுன்றது தெரிஞ்சிரும். அப்ப அது மாரி, இந்த நிகழ்வு வந்து நமக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்கனால, உடனே இதுக்கான சூழ்நிலைகள் நம்மளால அறிய முடியும். ஆனா, அவங்களுக்கு என்ன தெரியாது? இது இது வந்து இது வந்து உண்மைன்னு நம்புவாங்க. இப்ப இந்த உண்மைன்னு நம்பும்போது, அவங்க வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் அந்த எண்ணங்கள் உருவாக்குனாங்களோ, எதெல்லாம் அந்த உணர்வுகள் உருவாக்குனாங்களோ, அந்த உடல் இல்லாதனால, அது திருப்பி, 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 திருப்பி அவங்கள வேதனைப்படுத்திட்டே இருக்கும். அந்த உடல விட்ட முன்னோர்கள் வேதனைப்படுத்தும். அப்ப அந்த வாழ்ந்த காலத்துல அந்த அப்ப அந்த அந்த எண்ணங்கள், உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் அவங்க கடவுளோட இணைய முடியாது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நெறைய ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி வந்து அந்த 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 ஆத்மா வந்து கடவுளோட ஒளியோட சேரட்டும்னு சொல்லி நம்ம பிளெஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒளியோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்? டிஸ்டன்ஸ் ஹீலிங். இப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல என்ன பண்றோம்? தொலைதூரத்துல இருக்கிறவங்கள இங்க இருந்தே அவங்கள குணப்படுத்துற மாரி, நம்ம உடல விட்ட முன்னோர்கள அததான் ஆத்ம சாந்தின்னு சொல்றாங்க. ஆத்ம சாந்தினா, ஆத்மா வந்து தனக்கான ஒரு மன அமைதி, தனக்கான ஒரு நிலைகள அடைஞ்சத ஆத்ம சாந்தின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆத்ம சாந்தின்றது எப்ப ஆகும் அப்படின்னா, தான் உடல் வாழ்ந்த காலத்துல ஆத்மான்ற நிலைய உணர்ந்து, ஆத்மாக்கான வாழ்க்கை வாழ்ந்தவங்க வந்து மிக ஈஸியா அந்த கடவுளுடைய நிலைய அடைய முடியும். வாழ்ந்த காலத்துல உடல் நினைச்சு, மனது நினைச்சு வாழ்ந்தவங்க அந்த கடவுளோட இணையறதுக்கு சில சிரமங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நம்முடைய முன்னோர்கள் அவங்க என்ன நெனைப்பாங்க? தான் வாழ்ந்த காலத்துல இவங்களுக்காண்டி இவ்வளோ பொருள் குடுத்தோம், இவ்வளோ விஷயங்கள் குடுத்தோம். ஆனா, இவங்க நம்மள பத்தி எதுவுமே யோசிக்காம இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப நெறைய வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப நம்ம 1000 விஷயங்கள் குடுத்தா கூட, அவங்க உடல் அளவுல அவங்க எடுத்துக்கிட முடியாது. ஆனா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த 7 தலைமுறை இருக்கக்கூடிய முன்னோர்கள நம்ம வாழ்த்தும்போது, அவங்களுக்கான அந்த கடவுளோட ஒளியோட இணையறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது, ரொம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு, நமக்கு நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து குடுப்பாங்க. இந்த நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப நிகழ்காலத்துல ஒரு திருமண தடைகளா இருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்கான தடைகளா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலைகளா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நெறைய மாற்றத்த உருவாக்க முடியும். இப்ப
கடந்த ஒரு 7 நாட்களா அந்த பித்ரு பக்ஷா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாள் நம்ம அந்த புரோகிராம் பண்ணதுல, ஏகப்பட்ட பேரு 10 வருஷம், 15 வருஷம் நடக்காத நிகழ்வுகள்லாம் நடந்தத நெறைய பேர் வந்து ஆக்சுவலா ஷேர் பண்ணாங்க. அப்ப மிக முக்கியமா நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது, இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நெறைய சூழ்நிலைகள் மாறும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம நம்ம தலைமுறை நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள அந்த முன்னோருடைய சாபங்களோ, பாவங்களோ நம்மள பாதிக்காதுன்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த நிகழ்வ நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்டின்னா, நம்ம மிக முக்கியமா இந்த அமாவாசை தினத்த வந்து நம்ம செஞ்சோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல நெறைய மாற்றங்கள உணர்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னொரு நாள் இத பத்தி டீட்டெயில்டா நான் பேசுறேன். இப்போதைக்கு நம்ம அதுக்கான பயிற்சிகள் நம்ம செய்றோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல சில கோபமான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்மளே வந்து ரியல் லைஃப் டைம்ல நமக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துவங்கள என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகள் சொல்லி சொன்னோம்னா, வெறும் வெறும் வார்த்தைகள் நம்ம சொல்றோம்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த வார்த்தைகள் வந்து அவங்க வாழ்க்கைய பலவீனப்படுத்தும், பலவீனப்படுத்தும். அது மாரி நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல மிக முக்கியமா அவங்க விட்ட சாபங்கள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைய தாண்டி தான் நம்மள பாதிக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த சாபங்கள நீக்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம கையில இருக்கக்கூடிய தெய்வீக சக்திய பயன்படுத்தி, அந்த சாபங்கள் சிதையட்டும்னு சொன்னா சிதைஞ்சிரும். ஸோ நீங்க என்ன பிராணி ஹீலிங்ல நம்ம படிக்கும்போது நெறைய விஷயங்கள் தெரியும். மிக முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, யாரெல்லாம் அந்த உடல விட்ட அந்த முன்னோர்கள் வந்து அந்த கடவுளோட ஒளியோட சேரட்டும்னு சொல்லி நம்ம பிளெஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு தலைமுறையா வந்ததுக்கப்புறம், ஆம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தாத்தா, பாட்டி இருக்காங்க. நம்முடைய அம்மா, அப்பா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நம்ம நெறைய ஆசீர்வாதங்கள் பண்ணும்போது, அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதே சமயத்துல அவங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான பிளெஸ்ஸிங்ஸும் நம்மளால குடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த பிரார்த்தனைய நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுடைய இருதய சக்கரத்துல கவனத்த வச்சுக்கோங்க. சகஸ்கர சக்கரத்துல கவனத்த வச்சுக்கோங்க. ஒரு பிரார்த்தனையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், உங்களது மேலான ஆசைகளுக்கும் நன்றிகள். எங்கள் முன்னோர்களுக்கும் மேலான நன்றிகள். உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகளுக்கும், விலைமதிக்க முடியாத உங்களது அன்பிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த பிரார்த்தனைகள் மூலம் எங்களுடைய முன்னோர்கள் உடலை விட்ட அந்த முன்னோர்கள் தெய்வீக ஒளியோடு இணைவதற்கும், சமகாலத்தில் இந்த உடலோடு இருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக அமைதி, செல்வச் செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சந்தோஷம், நல்ல புரிதலால ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். இந்த பிரார்த்தனை முழு நம்பிக்கையுடன் சொல்கிறேன் இறைவா நன்றி. குட். ஸோ கைகள வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கைகள வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய தாய், தந்தை வழியில இருக்கக்கூடிய 7வது தலைமுறை. இப்ப நம்ம 1வது தலைமுறைனா, அம்மா, அப்பா 2வது தலைமுறை, அவங்களுடைய தாத்தா, பாட்டி, அவங்களுடைய அம்மா, அப்பா 3வது தலைமுறை. இந்த தாத்தா, பாட்டி இந்த மாரி 7வது தலைமுறை இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ஒளி வடிவத்திலே இருக்கிற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கையில இருந்து போகக்கூடிய ஒரு பிரகாசமான ஒளி, அவங்களுடைய ஒளி மேல படுற மாரி. எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும், குருவின் ஆசியாலும், அனைத்து முன்னோர்கள் ஆசையுடனும், என்னுடைய தாய், தந்தை வழியில் இருக்கக்கூடிய 7வது முன்னோர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் அவங்க விட்ட சாபங்கள், எதெல்லாம் அவங்களுக்கான மனம் ஆச்சரியங்கள், எதெல்லாம் அவங்களுக்கான வேதனைகளுக்கான நிகழ்வு இருந்துச்சோ, என் கையிலிருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி அவங்களை முழுமையாக குணப்படுத்தட்டும். மிக முக்கியமா அவங்க விட்ட சாபங்கள் மறையட்டும். அவங்களுக்குள் நிறைய அமைதி கிடைக்கட்டும். பேரன்பு கிடைக்கட்டும். அவர்கள் நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். So be it. ஓம் சாந்தி சாந்தி ஓம். உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் தலைமுறைக்கான நீங்கள் செய்த உதவிகளுக்கு மிக மிக நன்றி. உங்களை நாங்கள் மனதார நேசிக்கின்றோம். நீங்கள் செய்த செயலுக்கான நன்மைகளை நான் மனதார நன்றி கூறுகிறேன். நீங்கள் முழுமையாக கடவுளின் ஒளியால் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தெய்வீக ஒளியோடு ஒன்றிணையுங்கள். உங்களுடைய ஆத்மாவானது
கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையட்டும். இது அப்படியாகட்டும். ஓம் சாந்தி சாந்தி. ஓம். குட். கட், கட், கட். ஸோ நம்ம இப்ப அமைதியா இருக்கும்போதே அவங்கட்ட இருந்து வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்முடைய தலைப்பகுதிக்குள்ள, நம்முடைய உடல் முழுவதும் பரவுறத நம்மளால உணர முடியும். நமக்குள்ள ஒரு பெரும் அமைதி இருக்கிறத நம்மளால உணர முடியும். குட். அடுத்து நம்முடைய 6வது தலைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய், தந்தை வழியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள். இல்லாமல்ல இறைவன் அருளாலும், அனைத்து குருமார்கள் ஆசையுடனும், எனது தாய், தந்தை வழியில் இருக்கக்கூடிய 6வது முன்னோர்களை நான் மனதார தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆஸ்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் அவங்க விட்ட சாபங்கள், மனம் ஆச்சரியங்கள், வேதனைகள் எல்லாமே முழுமையாக சிதையட்டும். மிக முக்கியமா அவங்க விட்ட சாபங்கள் சிதையட்டும். அவங்களுக்குள் நிறைய அமைதி வரட்டும், நிறைய அன்பு வரட்டும். அவர்கள் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆஸ்வதிக்கப்பட்டும். நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்த உதவிகளுக்கு மிக மிக நன்றி. உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். என் கையிலிருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி அந்த 6வது தலைமுறையில இருக்கக்கூடிய உடலை விட்ட அந்த முன்னோர்கள் கடவுள் ஒளியோடு ஒன்றிணையட்டும். ஓம் சாந்தி சாந்தி. ஓம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம். கட், கட், கட். இன்னும் அந்த சக்தி மிக அதிகமா நம்முடைய தலைப்பகுதியில அந்த எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதிகமான ஒரு தெய்வீக சக்தி, நம்முடைய முன்னோர்கள் சக்தி, அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம உடல் முழுவதும் பரவுவதை நம்மளால உணர முடியும். நம்ம மனதுக்குள்ள ஒரு பெரும் அமைதி உருவாக்குறத நம்மளால உணர முடியும். குட். அடுத்த 5வது தலைமுறை. நம்முடைய தாய் தந்தையில் இருக்கக்கூடிய 5வது தலைமுறை. அவங்களும் நம்ம தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியில ஆஸ்வதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், குருமார்கள் ஆசிரியரும், முன்னோர்கள் ஆசிரியரும், என்னுடைய தாய் தந்தை வழியில் இருக்கக்கூடிய 5வது தலைமுறை கூடிய முன்னோர்களானது தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆஸ்வதிக்கப்படும். மிக முக்கியமா அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க விட்ட சாபமான வார்த்தைகள், சாபங்கள் முற்றிலுமாக சிதையட்டும். அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்கள இருக்கக்கூடிய மனவேதனைகள், கவலைகள், வருத்தங்கள் முழுமையாக குணமடையட்டும். நீங்கள் கடவுளின் தெய்வீக ஒளியோடு ஒன்றிணையுங்கள். நீங்கள் கடவுளின் தெய்வீக ஒளியோடு ஒன்றிணையுங்கள். இறைவா, இவர்களுக்கு தேவையான தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக குணமளிக்கும் சக்தியால் ஆஸ்வதியுங்கள். உங்களது மேலான செயல்களுக்கு நன்றி. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த செயலுக்கு நீங்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு மற்றும் எல்லா நிகழ்வுக்கும் நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். நீங்கள் கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையுங்கள். சோபேட், சோபேட், சோபேட். ஓம் சாந்தி சாந்தி. ஓம். கட், கட், கட். குட். அடுத்து 4வது தலைமுறை. நம்முடைய தாய் தந்தை வழியில இருக்கக்கூடிய 4வது தலைமுறை. அப்ப நம்முடைய தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா. எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் குருவின் ஆசியாலும் என்னுடைய 4வது தலைமுறையில் இருக்கக்கூடிய என் முன்னோர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் கையிலிருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி
அவர்களை முழுமையாக குணமளிக்கட்டும். மிக முக்கியமா அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களுடைய எண்ணங்கள் மூலமா, கோபங்கள் மூலமா எதெல்லாம் அந்த எதிர்மறையான வார்த்தைகள் சொன்னாங்களோ, அது எல்லாமே சிதையட்டும். அந்த சாபங்கள் சிதையட்டும். அவங்க அவங்க எதெல்லாம் அந்த வாழ்ந்த காலத்துல, எதெல்லாம் அவங்க எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ, எல்லாமே சிதையட்டும். சோ பி இட், சோ பி இட், சோ பி இட். நீங்கள் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியோடு ஒன்றிணையுங்கள். நீங்கள் கடவுளின் தெய்வீக ஒளியோடு ஒன்றிணையுங்கள். ஸோ அவங்க பிசிக்கல் பாடியில இருந்தாங்கன்னா, இந்த நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, செல்வ செழிப்பு அவங்களுக்குள்ள நெறைய கிடைக்கட்டும். பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி, சாந்தி. ஓம். கட், கட், கட். அடுத்து நம்முடைய 3வது தலைமுறை. ஸோ நம்முடைய தாத்தா, பாட்டி. அவங்க பிசிக்கல் பாடியில இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடல விட்டிருந்தாங்கன்னா, அந்த கடவுளோட ஒளியோடு ஸோ நம்ம இன்னைக்கு செய்யக்கூடியது மிக மிக அவங்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக ஒரு புனிதமான செயல். ஸோ அவங்க லைஃப்ல இத்தனை லைஃப் டைமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, அந்த கடவுளோட இணையறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை செய்றதுனால, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நெறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குட். ஸோ நம்ம 3வது தலைமுறை, நம்மளுடைய தாத்தா, பாட்டி. ஸோ பிசிக்கல் பாடியில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், நெறைய அகமைதி கிடைக்கட்டும். அவங்க எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நெறைய முன்னேற்றங்கள் இருக்கோ, அது எல்லாமே கிடைக்கட்டும்னு சொல்லிக்கோங்க. அவங்க உடல விட்டிருந்தாங்கன்னா, அந்த ஒளியோட சேரட்டும்னு சொல்லி பிளெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும், அனைத்து குருமார்கள் ஆசையுடனும், முன்னோர்கள் ஆசையுடனும், என்னுடைய 3வது தலைமுறையில கூடிய முன்னோர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் கையிலேருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, அவங்க உடல விட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையட்டும். மிக முக்கியமா, அவங்க வாழ்ந்த காலத்துல விட்ட அந்த சாபங்கள் சிதையட்டும். அந்த வார்த்தைகளுக்கான எண்ணங்கள் சிதையட்டும். டிஸின்டகிரேட், டிஸின்டகிரேட், டிஸின்டகிரேட். அவங்களுக்குள்ள நெறைய அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் உருவாகட்டும். கடவுளின் அன்பும், அமைதி, சமாதானம், சந்தோஷம் முழுமையா கிடைக்கட்டும். ஓம் சாந்தி, சாந்தி. ஓம். அவங்க பிசிக்கல் பாடியில இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். நெறைய அகமைதி கிடைக்கட்டும். மிக முக்கியமா தான் வாழ்ந்த காலத்துல ஆத்மான்ற அந்த புரிதல் அவங்களுக்குள்ள நெறைய உருவாகட்டும். அவங்களுக்குள்ள அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் உருவாகட்டும். நல்ல எண்ணங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டும். எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். இறைவன் ஆசை அவங்களுக்கு முழுமையா கிடைக்கட்டும். சோ பி இட், சோ பி இட். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். கட், கட், கட். அடுத்து நம்மளுடைய தாய், தந்தை. ஸோ அவங்க பிசிக்கல் பாடியில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கும் பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடல விட்டிருந்தா, அவங்க அந்த கடவுளோட ஒளியோட சேர இணையலாம் சொல்லலாம். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுனால, நம்ம இத சொல்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும், குருவின் ஆசையாலும் மற்றும் முன்னோர்கள் ஆசையுடன் என்னுடைய தாய், தந்தையருக்கு ஸோ அவங்க உடல விட்டிருந்தாங்க அப்படின்னா, என் கையிலேருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, அவங்க கடவுளின் ஒளியோடு ஒன்றிணையட்டும். தெய்வீக அன்பு, தெய்வீக அமைதி, தெய்வீக சக்தியால ஆஸ்வதிக்கப்படட்டும். மிக முக்கியமா, அவங்க உடல விட்டிருந்தாலும், சமகாலத்துல அவங்க இருந்தாலும், அவங்க எதெல்லாம் பேசின அந்த கோபமான வார்த்தைகள், மிக முக்கியமா அந்த சாபங்கள் சிதையட்டும். இந்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய அந்த சாபங்கள் சிதையட்டும். அவங்க ஏதோ ஒரு கோபத்தின் காரணமா, ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமா, ஏதோ ஒரு வாழ்க்கை சொல்லுமா, எதெல்லாம் அந்த வார்த்தைகள் சொன்னாங்களோ, அது எல்லாமே சிதையட்டும். டிஸின்டகிரேட், டிஸின்டகிரேட், டிஸின்டகிரேட். இந்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சிதையட்டும். அந்த வார்த்தைகள் சிதையட்டும். சோ பி இட், சோ பி இட், சோ பி இட். ஸோ நம்ம கையிலேருந்து போகக்கூடிய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, அவங்க உடல விட்டிருந்தாங்கன்னா, கடவுளோட ஒளியோட இணையட்டும். அவங்க பிசிக்கல் பாடியில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கான உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். நெறைய அகமைதி கிடைக்கட்டும். குடும்பத்துல நெறைய ஒற்றுமை அவங்களுக்குள்ள கிடைக்கட்டும். அவங்க வாழ்ந்த காலத்துல ஆத்மான்ற அந்த புரிதல் அவங்களுக்குள்ள நெறைய உருவாகட்டும். ஓம் சாந்தி, சாந்தி. ஓம். ஓம் சாந்தி, சாந்தி. ஓம். ஓம் சாந்தி, சாந்தி. ஓம். கட், கட், கட். இப்ப நமக்கு பிளெஸிங்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும், அனைத்து குருமார்கள் ஆசையுடனும், முன்னோர்கள் ஆசையுடனும், எங்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன். அவர்கள் செய்த தியாகங்கள்,
அவர்கள் செய்த சேவைகள், அவர்கள் செய்த நன்மைகளை நான் மனதார நினைவு கூறுகிறேன். உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. மேலான பாதுகாப்பிற்கு நன்றி. மேலான உங்களது அர்ப்பணிப்பிற்கும், அன்பிற்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன். நான் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உங்களை காயப்படுத்தியிருந்தால், எங்களுடைய முன்னோர்களை காயப்படுத்தியிருந்தால், அதற்காக நான் முழுமையாக வருந்துகின்றேன். நீங்கள் அனைவரும் எங்களை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. நான் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை காயப்படுத்தியிருந்தால், எங்களுடைய முன்னோர்களை காயப்படுத்த 7 தலைமுறையினருடைய எங்களுடைய முன்னோர்களை காயப்படுத்தியிருந்தால், அதற்காக நான் வருந்துகிறேன். நீங்கள் அனைவரும் எங்களை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. உங்களது மேலான அர்ப்பணிப்புக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நான் வாழ்ந்த சமகாலத்துல நான் பேசின அந்த எதிர்மறை மிக முக்கியமா எதெல்லாம் அந்த சாபங்கள் இருக்கோ, என்னுடைய முன்னோர்கள, என்னுடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எதெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே சிதையட்டும். எனக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்கள் சிதையட்டும். அந்த வார்த்தைகளுக்கான சக்தி சிதையட்டும். என்னையும் அடுத்த தலைமுறையும் பாதிக்கக்கூடிய அந்த அந்த சாபத்திற்கான வார்த்தைகள் சிதையட்டும். So be it, so be it, so be it. Disintegrate, disintegrate, disintegrate. Cut, cut, cut. ஸோ நமக்குள்ள நிறைய அகமீதி வரட்டும். எனக்கும் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் இதுக்கான பிளெஸிங்ஸ் வைக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், எங்களது மேலான முன்னோர்களுக்கும், உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலைமதிக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பிற்கு மிக மிக நன்றி. உங்களது விலைமதிக்க முடியாத அர்ப்பணிப்பிற்கு மிக மிக நன்றி. எனக்கும் எங்களுடைய தலைமுறையில் அனைத்து அடுத்த 7 தலைமுறையில் நபர்களுக்கும் உங்களது மேலான ஆசைகளினால் எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய தலைமுறை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக அமைதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பான முன்னேற்றம் மற்றும் எல்லா வளங்களினால் ஆசிர்வதிக்கு நன்றி. குடும்பத்தில் அமைதி, அன்பு, சந்தோஷம், பேரானந்தம், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை மற்றும் எல்லா விதமான நலன்களால் எங்களை அனைவரும் ஆசிர்வதிக்கு நன்றி. மேலும் எங்கள் வாழ்க்கையில் இப்ப இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகளை நீக்கியமைக்கு நன்றி. வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் தடைகளை நீக்கியமைக்கு நன்றி. பொருளாதார தடைகளை நீக்கியமைக்கு நன்றி. உறவுகள் ரீதியான தடைகளை நீக்கியமைக்கு மிக நன்றி. இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கான இப்ப பிரச்சனைகளா இருக்கோ, இதெல்லாம் இந்த சூழ்நிலைகளா இருக்கோ, இது எல்லாமே இந்த தடைகளையும் இதற்கான எதிர்மறையான சக்திகளை முழுமையாக நீக்கும் நன்றி. உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. மேலான தெய்வீக பாதுகாப்புக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். ஸோ நமக்கும் நம்முடைய தலைமுறை சார்ந்தவர்களுக்கும் தெய்வீக அன்பு, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி நம்மளை வழி நடத்தட்டும். எப்பொழுதும் நம்மளுடைய குடும்பம் தெய்வீக பாதுகாப்பினால் சூழப்படட்டும். தெய்வீக வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கட்டும். இந்த முன்னோர்கள் ஆசையால் என் குடும்பத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கி அமைக்கும், மேன்மையான நிறைய முன்னேற்றங்கள் உருவாக்கி அமைக்கும். நன்றி. அடுத்த தலைமுறையிலுடைய எல்லா நபர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளால் ஆசிர்வதிக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். இன்ஹேல் தி பிளெஸிங்ஸ். மெதுவா மூச்சு உள்ள எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மனதில் இருக்கக்கூடிய அமைதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இல்லமில்ல இறைவனுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேலான நன்றிகள். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த குணவாளன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு பங்கு பெற்ற அனைவருக்கும் இறைவன் மற்றும் குருவின் ஆசை மற்றும் நம்முடைய முன்னோர்கள் ஆசையானது முழுமையாக நம்மளை வழிநடத்தட்டும். இறைவன் அருளாலும் குருவின் ஆசையாலும் அப்படியே நடக்கட்டும். So be it. நன்றிங்க, நன்றி. நேராக நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு முதன்மையான ஒரு தியான உறுப்பினை ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியும் ஐயா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த தியான வகுப்பை நீங்க இப்ப அட்டன் பண்ணதுக்கும் உங்கள் உடல் அளவுல பெரிய ஒரு மாற்றம் நீங்க நடந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே உள்ள விஷயம்தான்.
இது வந்து எப்படின்னா, நமக்கு நாமே ஐயா சொன்ன மாரி, அந்த இறையாற்றல நம்ம எப்படி பெற முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுவும் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் அவர்களுடைய ஆசியினால நம்ம இந்த நிகழ்வ இந்த நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னாக்கா, அற்புதமான ஒரு நிகழ்வு. இது வந்து நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம், புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலச்சக்கரம் அன்பர்களுக்கு. எல்லாருக்குமே ஒரு சிறப்பு நிகழ்வு. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து, சிறப்பித்து கொடுத்த அ காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நேரம் குறைவாக உள்ளது. இன்னைக்கு சில கருத்துக்கள் கூறுனதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாயிட்டு, நேரம் குறைவாக உள்ளது. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆ உங்களுக்கு ஏதாவது இந்த செஷன்ல ஐயா குடுத்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, சந்தேகங்கள் கேட்கணும் அப்டின்னாக்கா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். கொஞ்சம் டைம் குறைவா இருக்கு. கொஞ்சம் உடனே எல்லாம் ஏற்படுத்துனீங்கன்னா நல்லாருக்கும்.